சிலப்பதிகாரத்தை செவிமடுக்கும் அன்பு செல்வங்களே, எதிர்காலத்திற்கு இந்த காப்பியத்தை எடுத்து சொல்ல போகின்ற என் அருமை தோழர்களே, உங்கள் அனைவருக்கும் என் வணக்கம். இப்ப வேட்டுவ வரியில 14வது பாடலை பார்க்கிறோம். இளங்கோவடிகள் தான் சங்க காலத்தை அடுத்து பாவிரங்களுக்கு செல்கிறார். 4 சீர் 5 சீர் 6 சீர் என்று தொடங்கி கொள்ளுகின்ற கருத்துக்கு ஏற்ப ஒரு யாப்பை தேர்ந்தெடுத்துக் கொள்ளக்கூடிய ஒரு நிலையை பார்க்கிறோம். வெரைட்டி இன் ப்ராசடி அது இளங்கோவடிகளிடம் தொடங்குகிறது. அது கலித்தொகையில அதனுடைய நிழலை பார்க்கிறோம். நாம கலித்தொகை மிகச்சிறந்த ஒரு இலக்கியம். தமிழர்களுடைய மரபு வழியான பழக்கங்களை எல்லாம் ரொம்ப அருமையாக சொல்லுகின்ற ஒரு இலக்கியம். அதனுடைய சுவடுகள் பல பல சிலப்பதிகாரத்தில் இருக்கு. கயமலர் உண்கனாய் காணாய் ஒருவன் ஒரு பாட்டு தொடங்குதுன்னா இங்க அதே அடியை அப்படியே இளங்கோவடிகள் எடுத்துக் கொள்கிறார். அதாவது ஒரு நீண்ட மரபு அப்படியே 20ஆம் நூற்றாண்டு வரையில வந்து கொண்டே இருக்கிறது. பலரும் கவனிக்கல. சங்க மரபு எங்கேயும் தாழ்ந்து போய்விடல. அவ்வப்போது பாவலர்கள் அறிஞர்கள் எல்லாம் அந்த சங்க மரபை போற்றியே வந்திருக்கிறார். இப்ப பார்ப்போம் 14வது பாட்டு. இளமா எயிற்றி எயிற்றின்னு ஒரு சொல் இருக்கு. எல்லா சொல்லையும் நீங்கள் பகுத்து பார்க்கலாம். எந்த சொல்லும் பொருள் இல்லாத சொல் தமிழில் இல்லை. அசை சொற்களுக்கு கூட உணர்ச்சி பொருள் உண்டு. இளமா எயிற்றி எயிற்றி அப்படின்னா எய் என்பது பகுதி. அம்பு எய்கின்றவன் எயினன், அவனுக்கு துணையாக இருப்பவள் எயிற்றி. இளமா ஏற்றி. மா என்றால் மாமை என்ற பண்பு பெயர். அது எங்கிருந்து வந்தது? மாமை என்றால் மான் தளிர் நிறம் என்று பொருள். அது கருப்பு இல்ல, மாநிறம்னு இப்ப சொல்லுவாங்க. இப்ப மாநிறம்னு சிவப்பும் இல்ல கருப்பும் இல்லைன்னு சொல்றாங்க. ஆனா மான் தளிர் நிறம் வேற. அதுல ஒரு எண்ணெய் பூசிய ஒரு பளபளப்பு இருக்கும். இளமையை காட்டுகின்ற உடல் வனப்பு. அதுதான் மாமை என்று சொல்லுவது வழக்கம். இளமா, அதனால மா என்பதற்கு மாநிறம் என்று பொருள் எழுதக்கூடாது. மான் தளிர் நிறம் என்று எழுதும். இளமா ஏற்றி, இளமையும் மாமை நிறமும் பொருந்திய இந்த எயினர் குலத்து பெண் எயிற்றி அப்படின்னா விழி எங்க? இவைகான் எயிற்றி, எயிற்றியே அப்படின்னா முன்னிலை விழி. இந்த இடத்துல அண்மை வெளியது, பக்கத்திலே இருக்கிறா, அவளை பார்த்து சொல்லுவதாக. இது கண்டவர் கூற்று. இந்த 3 பாட்டும் இப்போ சொல்ல போகிற 3 பாடல்களும் கண்டார் கூற்று. இந்த கண்டாருங்கிறவங்க சங்க இலக்கியத்துல மிக முக்கியமான உறுப்பினர். இவர்களுக்கு ஒரு புதிய தலையீடு இருக்கிறது. களவை ஒழுங்குபடுத்தக்கூடிய ஆற்றல் இந்த கண்டவர்களுக்கு இருக்கிறது. இந்த கண்டோர் சான்றோர்களாக இருக்கிறார்கள் என்பதை பல பாடல்களை பார்க்கலாம். குறிப்பாக கலித்தொகையில 9வது பாட்டு படிங்க. அதுல மிகச்சிறந்த ஒரு பாட்டு. எரித்தரு கதிர்தாங்கி ஏந்திய குடைநீழல் உரித்தாழ்ந்த கரகமும் உரை சான்ற முக்கோலும் நெறிப்பட சுவல செய் வேறு ஓரா நெஞ்சத்து குறிப்பேவல் செயல் நாடை கொலை நடை அந்த நீர் என்று வழியிலே நடந்து வரக்கூடிய அந்தணர்களை பார்த்து சொல்லுவதாக அவர்கள் கண்டவர்கள். அவங்களை கேட்கிற அந்த அம்மா, என்ன அந்த பாட்டுல இருக்கிற சிறப்பு இவ்வளவுன்னு சொல்ல முடியல. நச்சினார்கிரியர் அவ்வளவு சிறப்பா உரை எழுதியிருக்கிறாரு. இன்னும் கூட ஆழமா போய் பார்க்கறதுக்கு இடம் இருக்கு. எப்படின்னா, இந்த தாய் கேட்கிற செவிலி தாய் தான். இந்த சங்க கால மரபுகள்லாம் ரொம்ப நுட்பமானவை. ஏன் பெத்த தாய் போக மாட்டான்னா போக மாட்டான். நிலங்கடந்து போகின்ற ஒரு உரிமை, மகளை தேடி செல்லக்கூடிய உரிமை செவிலிக்கு உண்டு. அந்த நிலத்துக்குள்ளேயே நற்றாய் போய் பார்க்கலாம். நிலங்கடந்து அவ போவா. அவளுக்கு பல அனுபவங்கள்லாம் இருக்கின்றன. அவ கேக்குறா, ஐயா வழியில கண்டவர்களே, என் மகள் ஒருத்தியும் பிறள் மகன் ஒருவனும் தம்முளே புணர்ந்த தாமரு புணர்ச்சிய அன்னோர் இருவரை காணிரோ. என் மகள் ஒருத்தியும் இன்னொருத்தியோட மகன் அந்த ஏத்துக்கல.
இன்னொருத்தியோட மகனும் தங்களுக்குள்ளே அன்பு கொண்டவர்களாக இருந்தபடியா போனதை பாத்தீங்களா அப்படின்னா, காணேமல்லே. ரெண்டு எதிர்மறை. நாங்கள் காணாதவர்கள் இல்லையம்மா, நீங்க ஒரு அவளுடைய தாய் போல தெரியுது உங்களை பார்த்தா அப்படின்னு சொல்லி நெறிப்படுத்துகிறார். அது களவு ஒன்றும் குற்றம் இல்லம்மா, அவர்கள் அன்பு கொண்டுதானே செல்கிறார்கள், நாங்க பார்த்த வரையில அவங்க ரெண்டு பேரும் ரொம்ப உண்மையான நயம் படைத்தவர்களா இருக்கிறார்கள் என்று அந்த பாட்டு மிக உயர்ந்த பாட்டு இலக்கியத்துல. இளமா அது அங்க விழி. இளமாய் எயிற்றி இவைகான் ஐயர். இங்கே நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கிற ஆணிரைகள் எல்லாம் உன்னுடைய தலைவர்கள் கொண்டு வந்தவை. நின் ஐயர், ஐயர் ஐ வியப்பாகும் பார் தொல்காப்பியர். வியத்தற்குரிய பண்புகள் உடையவர்கள் தான் ஐயர். அது சாதி பெயர் இல்ல. இவைகான் நின் ஐயர் தலைநாளை வேட்டத்து தந்த. இதெல்லாம் முன்னாள்ல கொண்டு வந்த ஆணிரைகள், பகைப்புலத்துல போய் கொண்டு வரக்கூடிய ஆணிரைகள். இந்த ஆணிரை போர் இருக்க, இதுக்கு பேர் வெற்றி என்று சொல்லப்படும். இது போர் இல்ல, இது பூசல் என்பார் தொல்காப்பியர். ஏனென்றால் இது பெரிய போர்க்களமாக நிகழ்வது இல்லை. இது ஒரு வகையான மாடுபிடி சண்டை தான், போய் கொண்டு வர்றான். அதனால இதை பூசல் என்பார். பூசல், ஊர்கொலை, ஆகோள் என்பன புறத்துறைகள், தொல்காப்பியர் பேசக்கூடிய புறத்துறைகள். அந்த தலைநாளை வேட்டத்து தந்த வேட்டம், இந்த அம்புகுதி இருக்கிற, இது பெருகிய பண்புடையதுக்கெல்லாம் ஈராக வரும். ஒரு பெயர் ஈறு இந்த அம்ங்கிறது. நிலை, நிலையம், வெள்ளம். வெள்ளம்னா பெரிதாக வருவது என்று பொருள். வேட்டத்து தந்த நல்ல ஆணிரைகள், நல்ல பசுக்கள், இவையெல்லாம் இதெல்லாம் என்ன பண்ணும்? அதாவது பகுத்து உண்டு பல்லுயிர் ஓம்புதல் நூலோர் தொகுத்தவற்றுள் எல்லாம் தலைன்னு சொன்னார். தாம் பெற்ற வருவாயை பலரோடும் பகுத்து கொள்ளுதல் என்பது ஒரு பெரிய பேரறம். அந்த அறத்தை பேணியவர்கள் இவர்கள். போய் வெளியிலிருந்து கொண்டு வந்தார்கள். கொண்டு வந்த பொருளை யாராரு கொடுத்தாங்க? கொல்லன். அவன் தான் வேல் வெடித்து கொடுத்தான், அதனால அவனுக்கு ஒரு பங்கு. துடியன் பறைகுட்டி வந்தவன், அவனுக்கு ஒரு பகுதி. கொலைபுணர் சீர்வல்ல நல்லியாழ் பாணர். கொலைன்னா தாளம். தாளத்தை சரியாக இட்டு இசைக்கக்கூடிய வல்ல நல்லியாழ் பாணம். இந்த இகரம் பாருங்க, எகரத்துக்கு முன்னால அப்படி வருகின்ற போது இது குற்றியல் இகரமாக போகும் என்பது இலக்கணம். நல்யாழ் என்பது நல்யாழ் என்றும் வரலாம். நல்லியாழ் என்பது ஓசை நயம்பட வருவது. நல்லியாழ் பானதம் முன்றில் நிறைந்தன. இல் முன்கிறது முன்றில் ஆச்சு. வீட்டுக்கு முன்னால இவைகள்லாம் நிறுத்தப்பட்டிருக்கின்றன பாருமா அப்படின்னு அந்த பாட்டுல சொன்னார். முருந்தேர் இளநகை. முருந்துன்னா மயில் இறகுல அந்த தண்டு, அது எவ்வளவு வெள்ளையா இருக்கும், அது ஒரு சிறிதும் மாசுபடாத வெள்ளையா இருக்கும். அதுபோல வரிசையாக அமைந்த வெண்பற்களை உடைய பெண்ணே, இளநகை புன்னகை உடையவளே, காணாய். நின் ஐயர் கரந்தை அலற. அதாவது இலக்கணத்தை சரியா படிக்கணும். தொல்காப்பியத்தை பொறுத்தவரையில் கரந்தை ஒரு திணை இல்லை, அது வெற்றியினுடைய ஒரு கூறாகிய துறை என்பதை மறந்து விடக்கூடாது. பிற்காலத்துல கரந்தையை திணையாக வகுத்தார்கள். இங்கே கரந்தைங்கிறது ஒரு மீட்பு போர்ல ஒரு துறை. வெற்றி ஆணிரையை பற்றுதல், கரந்தை மீட்டல். மீட்டல் ஒரு துறையாக பேசப்படும். அருமையான ஒரு துறை அந்த துறை. அதை பற்றி நான் விரிவாக பின்னால நான் சொல்றேன். உருந்தேர் இளநகை காணாய். நின் ஐயர் கரந்தை அலற. உன்னுடைய தலைவர்கள் கரந்தைன்னு இந்த இடத்துல ஆகு பெயராக ஆணிரைகளை மீட்கக்கூடியவர்களை குறித்தது, அயலாரை குறித்தது. கரந்தை அலற, அவர்களெல்லாம் அலறுமாறு கவர்ந்து வந்த இனநிறைகள். அந்த இனநிறைகள் கல்விளையாட்டி நல்வே தெரி காணவன் உள்வாய்ப்பு சொன்ன கனி முன்றில் நிறைந்தன. இதெல்லாம் யாருக்கு கொடுத்தாங்க? கல்விளையாட்டி, கல்லு கொடுத்தவ. இந்த போருக்கு புறப்பட்டு போகின்ற போதே உடம்புக்கு ஒரு வீறு வேண்டும் என்பதற்காக கல்லை ஊற்றி கொடுத்தால, கடன் சொல்லிட்டு வாங்கி குடிச்சிட்டு போறான். கல்விளையாட்டி
நல்வேய் தெரி காணவன். இந்த சங்க இலக்கியத்திலும் சிலப்பதிகாரத்தில் சில இன மக்களிடமும் இந்த கட்குடி என்பது ஒரு பழக்கமாக இருந்தது. அரசர் குடியினரும் இதற்கு விலக்கு இல்லாமல் இருந்தது. இதை முதல் இதை கடுமையாக கடிந்த ஒரு நிலை உடையவர் திருவள்ளுவர். திருவள்ளுவருடைய புகழையும் பெருமையும் நாம் எவ்வளவு சிறப்பாக எடுத்து சொன்னாலும் தகும். அதை மேலை நாட்டிலே பரப்பிய ஒரு பெருமை வெளிநாட்டிலிருந்து வந்தவர்களை சாரும். அது ஆங்கிலத்திலையும் இத்தாலி மொழியிலையும் கொண்டு போன பிறகுதான் உலகம் அறிந்தது. நான் 2016 அண்ணாமலை பல்கலைக்கழகத்துல இந்த திருக்குறள் ஆராய்ச்சி இருக்கையில போய் உட்காரக்கூடிய அந்த நாளில்தான் நண்பர்களே வருத்தமாக இருக்கிறது. இருக்கையில உட்காரக்கூடிய அந்த நேரத்தில் தான் செய்தி சொல்லப்படுகிறது. ஹரித்வார்ல திருவள்ளுவருடைய சிலை அடித்து நொறுக்கப்பட்டது. என்ன செய்தார் அவர் என்ன நாட்டுக்கோ அல்லது மொழிக்கோ அல்லது பிற இனத்தவருக்கோ பாதகமான எதை சொன்னார்? என்ன கொடுமை! உலகமே போற்றக்கூடிய ஒரு மறையை அவர் யாரையும் கடிந்து சொல்லாமல் 2 அதிகாரம் சொல்லியிருக்காரு. ஒன்று புலால் மறுத்தல். அது உணவை பொறுத்த வரையில புலால் மறுத்தல். புலால் உண்ணாதீர்கள். ஏன் உண்ணக்கூடாது என்றா, இரக்கம் என்ற உணர்வுடையவர்கள் யாரும் புலால் உண்ண முடியாது. அது ஒரு கட்டத்தில் அதனை அப்படியே உண்ணக்கூடியவர்கள் கூட அதனை விட்டு விடுவார்கள். இன்னொன்று கொல்லாமை என்ற ஒரு அதிகாரம். இந்த அதிகாரத்தினுடைய நுட்பங்களை உணரணும்னா நமக்கு தொல்காப்பியத்திலிருந்து படிக்கணும். அது என்ன கொலைன்னா என்ன? ஆளை வெட்டுறதா? அவதூறு பேசுதல் கொலை அப்படின்னு சொல்றார் தொல்காப்பியம். அத பேராசிரியருக்கு உரை எழுதுவார். பிறர் புகழ் கொன்று உரைத்தல். நல்ல புகழோடு இருக்கிறவன அவதூறு பட முடிதல். இதெல்லாம் நமக்கு ரொம்ப நிறைய கேட்டிருக்கோம். நம்ம பற்றியெல்லாம் இப்படியெல்லாம் பேசியவர்கள்லாம் இருக்கிறார்கள். அதெல்லாம் பொறுத்து போகணுங்கிறது தான் திருவள்ளுவர் அவருடைய சிலையை அப்படி உடைத்த அந்த நாள். அதனால்தான் என்னுடைய முதல் ஆராய்ச்சி அறிக்கையிலேயே சிலைகளை உடைப்பதை பற்றி கவலை இல்லை. விழா நடத்தி மாலை போடுவதை பற்றியும் நமக்கு ஒன்றும் பெரிய வரவேற்பு இல்லை. திருக்குறள் பெரிது. அதனை போற்றுவதும் அதனை வாழ்க்கைக்கு எடுத்து செல்வதும் அதன் வழி ஒழுகுவதும் நமக்கு இன்றியமையாதது. உலகமே அது இன்றைக்கு பின்பற்றுகிறது என்று பேச வேண்டிய ஒரு நிலை ஏற்பட்டது. அது 16 கொடுத்த புத்தகம் இப்பதான் தடுத்து நிறுத்தப்பட்டது. அதில் உள்ளே சொல்லப்படுகிற பல செய்திகள் அவர்களுக்கு உடன்பாடாக இல்லைங்கிறதுனால வெளியிட முடியாதுன்னு சொன்னாங்க. இப்ப தமிழக அரசு அதை வெளியிடுவதற்குரிய ஏற்பாடு, என்னுடைய முறையீட்டை ஏற்றுக்கொண்டு அதை வெளியிடுகிறார். இப்ப எத்தனை ஆண்டுகளாச்சு? 8 ஆண்டுகளா உறங்கி கிடந்த அந்த நூல் இப்போது உயிர் புறுகிறது. அடுத்த திங்கள்ல அந்த நூலை பார்க்கலாம். அது என்ன நூல் என்று கேட்டால், வாய்ப்பு இருந்தா வாங்கி நீங்க படிங்க. அந்த நூல் திருக்குறளும் ஏனைய இந்திய அறநூல்களும், இந்தியாவில தோன்றிய அனைத்து அறநூல்களையும் நாம் பார்த்து படித்து அந்தந்த மொழியில இருக்கக்கூடிய குறிப்புகளை கண்டு ஒரு 800 பக்கம் எழுதியிருக்கிற அந்த நூல், அதை நாம சொல்ல வேண்டியிருக்கிறது. அதனால அந்த கள் என்பது கள்ளுண்ணாமை என்று ஒரு அருமையான ஒரு அதிகாரம். அந்த ஒவ்வொரு சொல்லும் இன்றுமையாவது. அதை பின்னாடி நான் விளக்கி சொல்றேன். இந்த பழக்கம் இருந்திருக்கிறது. இட் இஸ் அ சோஷியல் ஈவில் என்று பண்பாடு பற்றி எழுதக்கூடியவர்கள் அந்த காலத்துல இருந்த ஒரு குறைபாட்டில் இது ஒன்று. பரத்தமை ஒரு குறைபாடு. அதை பற்றி எழுதுகிற போது, நீங்கள் பேசுகிற போதும் ரொம்ப கவனமா சொல்லணும். ஒரு ஊரிலே ஒருத்தர் எழுதியிருக்கிறார், மருத நிலத்திலே இருக்கிற தலைவர்கள் எல்லாரும் பரத்தமையை மேற்கொண்டிருந்தார்கள். அப்படியெல்லாம் சொல்லக்கூடாது. நெறியான தமிழ் சமூகம் ஒரு சிலரிடம் காணப்பட்ட அந்த வழக்கத்தை கவிதையில் பாடுகிற போது அவன் ஒரு உத்தியாக சங்க புலவன் பாடினான். எதுக்காக? வெளியே எங்கேயோ போய்விட்டு தன்னுடைய வேலையை பார்த்து விட்டு வருகிறான் ஒரு தலைவன். அவனோடு சிறிது ஊழல் நிகழ்த்த வேண்டும் என்று தலைவி கருதுகிறாள். அந்த ஊழலுக்கு ஏதாவது ஒரு காரணம் வேண்டும். உடனே யாரை பார்த்துட்டு வர்றீங்க அப்படின்னு கேட்டா அந்த ஊழல் உடனே தொடங்கி விடுகிறது. யாரை பார்த்துட்டு வரணும்? நான் போய் யாரை பார்க்கணும்? அப்ப இல்ல நீங்க யாரையும் பார்த்துட்டு வர்றது மாதிரி தெரியுது, ரொம்ப உங்களுடைய முகத்திலே ஒரு மகிழ்ச்சி தெரிகிறது என்று.
இதைத்தான் திருவள்ளுவர் சொல்லுகிறார். அதாவது இந்த இடத்துல எந்த பரத்தையும் இல்லை, அவனுடைய வாழ்க்கையில எந்த ஒழுங்கின்மையும் இல்லை. இதை திருவள்ளுவர் போல யாரும் சொல்லவில்லை. சிலப்பதிகாரம் படிக்கிறவங்க அந்த திருக்குறள் அந்த அதிகாரத்தை படிச்சா சிலப்பதிகாரம் மேலும் விளங்கும். எப்படி அப்படின்னு கேட்டா, இல்லை தவறு அவர்க்காயினும் ஊடுதல் வல்லது அவர் அழிக்குமாறு. தவறே புரியலானாலும் கூட ஊடுதலுக்கு ஒரு காரணம் வேண்டும், அதை படைத்து மொழிதல். கற்பனையா சொல்றது. தும்முனா யாரு நினைச்சிருப்பாங்க உங்களை அப்படின்னு. அது இதெல்லாம் திருவள்ளுவருடைய நுட்பமான சிந்தனைகள். தும்மல்னா யாராவது நினைச்சாதான் தும்மல் வரும். நீங்க தும்முறீங்களே, உங்களை யாரு நினைச்சா? ஆனா பெண்ணா? பெண்ணா தான் இருக்கும் போல தெரியுது என்று இப்படி பேசுவதன் வாயிலாக இருவரிடையே இருக்கக்கூடிய நெருக்கம், அன்பு இன்னும் மிகுதியாகும். இந்த இல்லற நுட்பங்கள் எல்லாம் தெரியாம இருக்கிறவங்க ஏதோ வீடுதோறும் பரத்தை இருந்ததாக பேசுவது என்பது எவ்வளவு பெரிய பிழை. ஆராய்ச்சி இல்ல இப்படி எல்லாம் வரலாமா? நம்முடைய இனத்தினுடைய பண்பை நாமே குறைத்து மதிப்பிடுவதா? குறிஞ்சிப்பாட்டுல என்ன அழகா சொல்றான், பொன்னினும் மணியினும் முத்தினும் அத்துணை நேர்வரும் குறைய கலங்கடில் புணரும். இதெல்லாம் அருமையான அணிகலன்களை எல்லாம் பழுதானா வீதியில தூக்கி எறிவாங்க. அதை சீர் செய்யக்கூடியவனிடம் கொடுத்தா எண்ணெய் எடுத்து கொடுத்துட்றான், பழுது பார்த்து கொடுத்துட்றான். ஆனால் சால்பும் இயல்பும் வியப்பும் குன்றின் மாசரக்கடி வயங்கு புகழ் நிறுத்தல் ஆசர காட்சி ஐயர்க்கு மண்ணிலை எடி என்ன ஒழுக்கம் கெட்டு போனா அவனை மறுபடியும் சீராக்கி இல்ல ரொம்ப வசந்தவரா மறுபடியும் ஆயிட்டாரு அப்படின்னு கொண்டு வந்து நிறுத்துறதுங்கிறது தமிழர்களிடையே இல்லை. அவன் கெட்டு போனான்னா அவனுக்கு ஒரு மாசு இருக்கிறது. அவன் திருந்தனான நல்லது. ஆனால் அவனை பழைய நிலையில இருந்த அந்த நிலைக்கு நாம் நினைத்து பார்க்க முடியாது என்று. ஏன் கேட்டா விஸ்வாமித்திரனை சொல்லுகிறான் அந்த இடத்துல. அவன் மேனகையிடம் உள்ளத்தை பறி கொடுத்த பிறகு அந்த வடநாட்டு பிராணங்களின்படியே கூட அவன் சொர்க்கத்துக்கு போக முடியல. நீங்க வரக்கூடாதுன்ட்டான். உடனே அவன் என்ன பண்ணான், நான் ஒரு புதிய சொர்க்கத்தையே படைக்கிறேன் பாருங்க, திரிசங்கு சொர்க்கத்தை படைச்சான். அது மேலையும் இல்லை கீழையும் இல்லை, நடுவுல தோங்கு. அப்படி புராணம் சொல்லுகிறது. அதைத்தான் கபிலன் பாடுகிறான். தமிழர் அறம் வேற என்று ஆரியரசனுக்கு சொல்லுகிற போது, ஐயா நாங்கள் ஒடுக்கத்தை பெரிதும் மதிப்பிடுகிறவர், மதிக்கின்றவர், உண்மையான அன்பே எங்களுடைய களவாக மலரும் என்றெல்லாம் பேசக்கூடிய நிலையை பார்க்கிறோம். அதனால இது ஒரு சமூக குற்றமாக அந்த காலத்தில் கருதப்பட்டது கல் என்பது. கடைசியில் சிலப்பதிகாரத்தை முடிக்கிற போது அவர் சொல்வார், கள்ளும் களவும் காமமும் வெள்ளை பொய்யும் ஆகியவற்றையெல்லாம் கைவிடுங்கள் என்று அவர் சொல்லுவார். சரி, அதன் பிறகு பார்ப்போம். நல்வேய் தெரிகானவன் வேய் என்றால் இன்னும் எல்லா இந்த சொல்லுக்கெல்லாம் நாம எப்படி விளக்கம் சொல்லுவோம். வேய் என்றால் ஒற்று என்று பொருள். ஒற்றறிந்து வந்தவர்கள், அங்கிருந்து வந்து ஒற்று பார்த்து சொன்னவர்கள். வேய் தெரி காணவன், வேய் தெரிந்து வந்து சொன்ன காணவர்கள் அவர்களுக்கும் உள்வாய்ப்பு சொன்ன கனி. இந்த வேய்னா மூங்கிலுக்கும் ஒரு பொருள் உண்டு. அது எதுக்காக மூங்கிலுக்கு வேய்னு பேரு என்றால், அது கூரை வேய்வதற்கு பயன்படுவதனால அதுக்கு வேய் என்று பொருள். வேய்தல் என்று. வேய் நல்வேய் தெரி காணவன். இங்க அதே போல மெல்ல மேலே போய் ஒட்டி இருந்து பார்க்கறாதனால அதுக்கு வேய்னு பொருள். வேய்தெறி காணவன் உள்வாய்ப்பு சொன்ன புலவன் கனி. கனின்னா என்ன பொருள்? கண் என்றாலே கருது என்று பொருள். கண்ணுதல், கருதுதல் என்று பொருள். கனி கருதி சொல்லக்கூடியவன், ஆராய்ந்து பேசுகிறவன் என்று பொருள். அது கனியன், கனிவன் என்று வரலாம். உலகத்திலே ரொம்ப புகழ்பெற்ற ஒரு பாட்டு எழுதிட்டான் பாருங்க ஒரு கணியன். கணியன் பூங்குன்றன். யாதும் ஊரே யாவரும் கேளீர் அப்படின்னு. இந்த ஒரு தொடரை சொல்றதோட நம்ம நிறுத்திடக்கூடாது. தீதும் நன்றும் பிறர் தரவாரா அதோட நிறுத்திடக்கூடாது. ஏன்? பெரியோரை நாங்கள் வியத்தலும் இல்லை, சிறியோரை எழுதல அதனினும் இளமேன்னு சொன்னான. அந்த பாட்டுல என்ன உண்மை இருக்குங்கிறத பாருங்க. இந்த புறநானூற்று பாட்டை சொல்றவங்க எல்லாரும் அந்த மேல இருக்கிற 2 அடிகளோடு நிறுத்திடுறது. யாதும் ஊரே யாவரும். எங்க தமிழனுக்கு பாருங்க, எல்லா ஊரும் அவனுக்கு ஊர் தான், எல்லா நாடும் அவனுக்கு நாடுதான், எல்லாரும் சொந்தம் தான். தீதும் நன்றும் பிறர் தர வாரா. தீமையும் நன்மையும் பிறர் கொடுக்க வர்றதில்லை, அவனுக்கே வர்றதுதான் அப்படின்னு சொல்றதோட நிறுத்திடக்கூடாது.
அந்த பாட்டுல என்ன சொல்லுகிறார் என்றால், நீ செய்த பிறர் காரணம் இல்லை, உனக்கு வரக்கூடிய விளைவுகளுக்கெல்லாம் நீயே காரணம், உன்னுடைய செயல்களே காரணம்னு சொல்ற. எவ்வளவு பெரிய உண்மை பாருங்க. பிரத்யார நொந்துக்கிறதுக்கே இல்லையே, நீ செய்த தவறப்பா, அதனால உன்னை நீ திருத்திக்கொள் என்று சொல்லக்கூடிய ஒரு பேருண்மை. அப்படி நீ செய்வாயானால் உனக்கு உலகத்துல பகையே கிடையாது, எல்லாரும் உறவினர் தானே. அதனால தீதும் பிறர் கொடுக்க தீதும் ஒன்றும் பிறர் தர வருவதில்லை. இது ஆற்றிலே புனல் வழிப்பட்ட ஒரு மரத்துண்டு மாதிரி நம்முடைய வாழ்க்கையே ஒரு நெறிப்பட செல்லுகிறது, நாம் செய்த வினைகளின் வழியாக போகிறது. அதனால அந்த உன்னுடைய வினைகளில் நீ ஒடுங்கேற்கொள், ஒரு தூய்மை மேற்கொள் என்று சொல்லக்கூடிய அறத்தை அவன் கற்பிக்க. அதனால புல்வாய்ப்ப சொன்ன அந்த புள்ளின் மொழி வாய்க்குமாறு சொன்ன அவன் அப்படியே கேட்கிறான். ஒரு பறவை இடமிருந்து வலமா போகுது, ஓஹோ நீ செல்லக்கூடிய செயல் நடக்கும், நீ நிறைகளை பற்றி கொண்டு வரலாம் என்று சொன்னான். அதனால அவனுக்கு ஒரு பகுதியை ஆணிரைகளை கொடுக்க வேண்டும். அடுத்து கயமலர், இந்த கயம் என்பதற்கு உரையாசிரியர்கள் வேறு எழுதுறாங்க, நாட்டாரையா நல்ல வேளையாக கயம் என்பதற்கு கீழே அடி குறிப்பில் எழுதுகிற போது பெருமைன்னு எழுதினாரு. அது தொல்காப்பியத்துல தடவும் கயவும் நளியும் பெருமைன்னாரு. அதாவது தடன்னா தடக்கைன்னா பெரிய கை, அதே போல கயமலர்னா பெரிய மலர்னு பொருள். மலரென பூவெனப்படுவது பொறிவாள் பூவேன்னா, பூன்னு தனியா சொன்னா ஒரு பூவைத்தான் குறிக்கும். எந்த பூ? தாமரை தான் குறிக்கும். பூவெனப்படுவது பொறிவாள் பூவே, வண்டுகள் வாழுகின்ற அந்த பூதான் தாமரை தான். அதே போல இங்கே கயமலர்னு பெரிய மலர், தாமரை மலர். கயமலர் உங்கண்ணாய், கயமலர் போல கண்களை உடையவளே, அதுவும் வெளிதான். கயமலர் உங்கனாய், உங்கண்ணாய் காணாய் ஐயம், உன்னுடைய தலைவர்கள் கொண்டு வந்த நிறைகளை பார். அயலூர் அலற எரிந்த நல்ல ஆணிரைகள், நயனில் மொழியின் நரைமுது தாடி. போனவெல்லாம் யாருன்னு கேட்டா, இந்த ஆணிரைகளை பற்றி கொண்டு வருவதற்காக போனவர் நரைமுது தாடி, நரைத்த முதியவர்கள். இன்னும் அவர்கள் வீர அடங்கல, அவர்கள் இளம் பிள்ளைகளை எல்லாம் வீட்டுல விட்டுட்டு போகிறார்கள். அதுதான் புறநானூற்று பாட்டுல சொல்றான். முதல்ல உன்னுடைய தந்தை இறந்து போய்விட்டான் அவன் களத்துல, அப்புறம் கணவன் பட்டான் என்று சொல்லுகிற போது தன்னுடைய மகனை போருக்கு அனுப்புவதாக பாடுகிறார் ஒரு மாசாத்தியார். அதாவது ஒரு பரம்பரையே ஒரு வீரத்தை சால்வாக இயல்பான குணமாக பெற்ற ஒரு வரலாற்றை அது சொல்கிறார். அதாவது அந்த பாட்டை பார்க்கும்போது என்ன சொல்ல வேண்டும் என்றால், இது இந்த மரக்குடியினுடைய மாண்பு இருக்கிறதே, இதை நினைக்கும் போதே மிகப்பெரிய பெருமையாக இருக்கிறது சொன்னால், ஒரு சமூகத்தில் போரினுடைய தேவை இருக்கக்கூடிய சமூகத்தில் அங்க இருக்கக்கூடிய இளைஞர்களுக்கு வீரத்தை ஊட்டுவதாக, அந்த வீரம் அவிந்து போகாமல் அந்த பரம்பரையினால் பாதுகாக்கப்பட வேண்டும் என்பதற்காக பாடிய பாட்டு. அந்த அடிப்படையில தான் இந்த திணை அமைந்திருக்கிறது. கயமலர் உங்கண்ணாய் காணாய் நையர் அயலூர் அலற எரிந்த நல்ல ஆணிரைகள், நயனில் மொழியும் கடுமொழி உடையவர்கள். போருக்கென்று போகிற போது அவர்கள் வீரம் செறிந்த அந்த மொழிகள். இது அப்படியே என்ன பண்ணாரு ஜெயங்கொண்டார் கலிங்கத்து பரணியில் எழுதுகிற போது இந்த பாடல்களை அடிவுற்றித்தான் அவர் காடு பாடியது பாடுறார். களம் பாடியது, காடு பாடியதெல்லாம் இந்த சிலப்பதிகாரத்தை அப்படியே பின்பற்றி அவர் பாடியதுதான். நயனில் மொழியின் நரைமுது தாடி, நரைத்தவர்கள், நரைமுது தாடி எயினர் எயிற்றியர் முன்றில் நிறைந்தனர், எல்லாம் கொண்டு வந்து நிறுத்தி இருக்கிறாங்க. இந்த மூன்று பாட்டும் கண்டவர்களுடைய கூற்று. அடுத்தபடியாக அவிப்பலி நடக்கிறது. அதாவது இதுவரை நமக்கு அருள் செய்த இந்த கொற்றவைக்கு, இது வீராவேசமாக இருக்கக்கூடிய கொற்றவை சக்தி இங்கு ஒரு போர்க்கோலத்தோடு இருக்கக்கூடிய வடிவத்திலே வெளிவிடப்படுகிறாள். இவளுக்கு அவிப்பலி கொடுக்கப்படுகிறது. என்ன? வெற்றி பெற்றதற்காக அருள் செய்த இந்த தேவிக்கு பலி கொடுக்கிறார்கள். என்ன பலி கொடுக்கிறார்கள்? கழுத்த லேசா கீறி அந்த ரத்தத்தை சிந்துகிறார். சுடரொடு திரிதரும் முனிவரும் அமரரும். இது என்ன பாருங்க, ஞாயிறு கடுமையாக வேநீர் காலத்துல மேல வந்து கொளுத்துது, யாரும் வெளியில போக மாட்டாங்க. ஆனால் முனிவர்கள், அதே போல அமரர்கள், தேவர்கள் ஆகியோர்கள்
அந்த காலத்திலும் உழவக்கூடியவர்கள். முனிவர்கள் தங்களுடைய உடம்பு ஊறுபடும் என்பதற்காக தயங்க மாட்டார்கள். அவர்கள் பொது நன்மைக்காக ஊரிலே செல்லுவார்கள். அதே போல தேவர்கள் அங்கிருந்து வரக்கூடியவர்களும் அப்படி. இடர்கட அருளும் நின் இணையடி, அவர்களுடைய துன்பமெல்லாம் நீங்குமாறு அருள் செய்யக்கூடிய உன்னுடைய திருவடிகளை நாங்கள் தொழுதேன். தன்மை பன்மை விரைவுற்று நாங்கள் வணங்கினோம். அடல்வலி எயினர், தாக்குதலிலே வல்ல எயினர்கள் நின் அடிதொடு கடன் இது, உன்னுடைய அடியை தொடுகின்ற கடமை இது. என்ன வெற்றி பெற்றாச்சு, நிறைகளை கொண்டு வந்தாச்சு. அடிதொடு கடன் இது, மிடர் உகு. மிடர் உகு, இந்த உகுங்கிற சொல்ல குறுந்தொகையில ரொம்ப அருமையாக கையாளுவார். அதாவது பசுவினுடைய மடியிலிருந்து அந்த பால் அப்படி உகுது, தானா அப்படி கன்றுக்காக அது வெளிப்படுகிறது. அதை போய் இவன் கறக்கிறான். கறத்தல் என்பது அது பசுவிற்கு தானாக கொடுக்கிற ஒரு வினை இல்லை, இவன் போய்க்கிறான். அதனாலதான் இன்னைக்கும் கூட அவன் கடனை கொடுக்கல, போய் கறக்கிறதுக்குள்ளார நான் படாத பாடுபட்டேங்கிறான். அதனால இயல்பாக பெறுவது அது சுட்டவில்லை கறத்தல் என்பது. இங்க அதே போல அது கன்றுக்கு உகுகிறதுன்னாரு. அவர் சுடரோடு திரிதரும் முனிவரும் அமரரும் இடர்கெட அருளும் இன்னும் இணையடி தொழுதேன் அடல் வலி எயினர் நின் அடிதொடு கடன் இது. இப்ப வணங்க வேண்டிய கடமையில வந்திருக்கிறோம். மிடருகு குருதிகள், மிடரு கழுத்து, மிடருகு குருதிகள், மிடரினில் அடக்கிய வேதியனே என்பார் ஞானசம்பந்தர். மிடருகு குருதிகள், இந்த கழுத்தை அறுத்து அந்த ரத்தத்தை சிந்துகிறான். விரல் தரு விலையே, இந்த வெற்றிக்கு ஒரு விலையாக இந்த குருதி சிந்தப்படுகிறது என்று சொல்லப்பட்டது. அடுத்தது அணிமுடி அமரர்தம் அரசோடு பணிதரும். அமரர்களுடைய அரசன் இந்திரன். இந்த இந்திரனை பற்றி பலவேறு கருத்துக்கள் சொல்லப்படுங்க. இதுல தெளிவு வேண்டுமென்றால், இந்த இந்திரனை பற்றிய ஒரு சரியான தெளிவு வேண்டுமென்றால் மணிமேகலையை படிக்கணும். மணிமேகலை தான் இந்த உண்மையிலே இந்த இந்திரன் யார் என்ற கருத்து, வடமொழி புராணங்கள் சொல்லக்கூடிய கருத்து நம்முடைய பண்பாட்டுக்கு ஒவ்வாத வயது. அவையெல்லாம் பின்னால வருகின்றன. அந்த கருத்தை திருவள்ளுவரும் பேசலாம். நல்ல தவம் செய்தவன் யாராக இருந்தாலும், தவம்னா இந்த இடத்துல உடல் வருந்த கண்ணை மூடிட்டு கடவுளை கருதுகிறது தவம் என்று திருவள்ளுவர் சொல்லல. துன்பத்தை பொறுத்தல் தவம், அதுதான் திருவள்ளுவருடைய கருத்து. பிறர் செய்கிற துன்பத்தை எல்லாம் பொறுத்து கொள்ளுகிறவன் தான் தவம். நோற்றல் என்றாலே வலிமையோடு அதனை பொறுத்து கொள்ளுதல் தான் தவம். உயிர்க்கு உருகன் செய்யாமை தவம். அதனால அந்த தவம் செய்யக்கூடியவர்கள் என்ன செய்கிறார்கள், புலன்கள்லாம் அடக்கி பொது நன்மைக்காக அவர்கள் தவம் இயற்றுகிறார்கள். அந்த நிறைய அவ்வாறு தவம் செய்கிறவர்கள், நல்வினை செய்யக்கூடியவர்கள் இந்திர பதவி பெறுவார்கள்ங்கிற ஒரு கருத்து இருக்கு. அது திருவள்ளுவருக்கும் அது உடன்பாடு. அவர் மேல் உலகத்தை பத்தி எல்லாம் பேசல, அமராவதி நகர் இப்படி இருந்ததுன்னு பேசல, கண்ணுல காணாத எதையும் அவர் பேசல. மக்கள் நம்பிக்கையில நல்ல அறம் செய்தவர்கள் உயர்ந்த நிலைக்கு போவார்கள்ங்கிறத இந்திர பதம் என்று சொல்வதை சொல்றாரு. போகலாம் ஐயா, செல்விருந்து ஓம்பி நல்விருந்து வருவிருந்து பார்த்திருப்பான், நல்விருந்து வானத்தவர்க்குன்னாரு. விருந்தோம்பு, அப்படி விருந்தோம்புனா நீ வானவர்களுக்கே விருந்தனாக இருப்பாய் அப்படின்னு சொல்றாரு. அதனால விருந்தோம்புதலை வற்புறுத்தத்தான் சொன்னாரே தவிர மூட பழக்கத்தை எல்லாம், மூட கருத்தை எல்லாம் கொண்டு வரல. அப்படி அறம் செய்தவன் ஒருத்தன் இந்திரனா போவான். மணிமேகலை என்ன சொல்லுகிறது, இந்திரனா போனா அந்த இந்திர பதவி நிலையானது இல்லை. நம்ம நாட்டு அரசியல் பதவி மாதிரிதான் அதுவும். தேர்தல் வந்த பிறகு அது எப்படியோ, அது போல 5 ஆண்டுகளுக்கு ஒரு முறை அது மாறும் என்பது போல எல்லா நாடுகளிலும் அதுதான் வழக்கம். அதே போல இந்திரன் அங்க போய் நிறைய அறம் செய்து விட்டு போய் உட்கார்ந்தான். அப்ப பூமியில ஒருத்தன் இன்னொருத்தன் பெரிய அறங்கள்லாம் செய்யறான். அப்படி செய்யும் போது என்ன ஆகும்னா, அந்த இந்திரன் உட்கார்ந்தக்கூடிய அரியணை ஆடுமா. ஓ, உனக்கு போட்டியா ஒரு ஆள் முளைச்சிட்டாயா, வர போறான், நீ இடத்த காலி பண்ணு என்று சொல்லக்கூடிய நிலை வந்து விட்டுதான் சாத்தனார் சொல்லுகிறார். பாண்டு கம்பளம் துளக்கியது, அவன் உட்கார்ந்திருக்கக்கூடிய அந்த இருக்கை அசைந்தது.
போ, இனி உனக்கு கிடையாது. உடனே அவன் என்ன செய்வான்? பூமிக்கு வரலாம். இப்படி அறம் செய்யக்கூடிய ஆபுத்திரனை பார்த்து, நீ நல்ல அறம் செய்கிறாய், உனக்கு என்ன வேணும்? கைமாறா ஏதாவது கொடுத்துட்டா சரியா போச்சு, நம்முடைய பதவிக்கு ஆபத்து இல்லை. அவனை கைமாறு பெற்றுட்டானே, அப்ப என்ன பொருள்? கைமாறு கருதாதுதான் அறம், அதுதான் நல்வினை தரும். அந்த செய்தியை மணிமேகலை சொல்லு. அவன் சொன்ன ஆபுத்திரன், போயா உனக்கு, எனக்கு மகிழ்ச்சி வேணும். அது மகிழ்ச்சி எப்போது கிடைக்கும்? பசியோட வர்றவங்களுக்கு இந்த சோத்தை கொடுத்தேன்னா அவங்க முகத்துல தர்ற மகிழ்ச்சி தான் எனக்கு பெருசு. அதனால உன்னுடைய இந்திர பதவியெல்லாம் எனக்கு வேண்டாம், அதை கருதுற ஆள் இல்லை, நீ போன்ட்டான். அதனால ஆபுத்திரனை உருக்க தலைப்பட்டான் இந்திரன். அப்படிதான் மணிமேகலை பேசுகிறார். அதனால அந்த நிலையில அமரரும் அணிமுடி அமரர்தம் அரசு, அமரர்களுடைய அரசனாகிய இந்திரன் அது நிலையான பதவி இல்லை. அதனாலதான் நம்ம நாட்டுல ஒரு பழமொழி இருக்கு, இந்திரன் போவான் வருவான், இந்திராணி ஒருத்தி தான். அதாவது அவ ஒருத்தியே அவ அங்கேயேதான் இருப்பான் என்று ஒரு அது புராண கருத்து. அணிமுடி அமரர்தம் அரசோடு பணி தரும், அரசர்களோடு அந்த இந்திரனோடு வந்து பணியக்கூடிய மணி உருவினை நீல நிறம். நம்ம தமிழ் இலக்கியங்கள்ல இந்த நீல நிறமும் கருப்பு நிறமும் இரண்டும் ஒன்றாக பேசப்படும். அடர்ந்த நீலம் கருப்பு என்ற அந்த கருத்துலதான் சொல்லப்படுகிறது. நீலமணி போன்ற உருவினை உடைய, உருன்னு நிறம்னு பொருள். தொல்காப்பியர் ஓமை எல்லாம் முதல் நூற்பாவில உரு என்பதற்கு நிறம் என்று சொல்லுவார். வினை பயன் மெய் உரு, இந்த 4 பண்புகள் பற்றி தான் ஓமை வரும் என்று அவர் காட்டுவார். அணி உருவினை நின் மலரடி தொழுதை, என்னுடைய மலர் போன்ற அந்த திருவடிகளை நாங்கள் தொழுவோம். கணநிறை, கணம் என்றால் கூட்டம். இந்த சொல்ல நம்ம கொஞ்சம் அறிந்து கொள்வோம். கணம் என்றால் கூட்டம், அத கணம்னு சொல்ல வேண்டியது. நம்முடைய தமிழ்ல கணம் என்று சொல்லணும். கணம் என்பதிலிருந்து கூட்டம் என்றால் புணர்ச்சி என்று பொருள், சேர்ந்திருத்தல் என்று பொருள். அதிலிருந்து வந்ததுதான் கணவன். அதாவது புணர்ச்சிக்குரியவன், சேர்ந்திருப்பவன், ஒன்றாக இணைந்திருப்பவன் என்ற பொருள்ல தான் அது வருகிறது. அதை விட்டுட்டு இவங்க என்ன பண்ணிட்டாங்க, கணம் என்று அதுக்கு வேறு பொருள் எல்லாம் சொல்ல தலைப்பட்டார்கள். அது பிழையானது. கணநிறை, கூட்டமாக இருக்கக்கூடிய நிறை, பெருவிரல் எயினிடு கடன் இது, மிக்க வீரத்தை உடைய எயினர்கள் இடுகின்ற கடன் இது, கடமைப்பாடு. ஆகவே நிணநூறு குருதிகள், நிணத்தோடு சேர்ந்த அந்த குருதியை உனக்கு தலை நிகரடு விரையாக, உனக்கு நிகரான நாங்கள் பெற்ற வெற்றிக்கு இணையாக தருகிறோம் என்று சொல்லி அவிப்பலி சொல்லப்படுகிறது. அடுத்து துடிகுள் சிறுபறை. துடி என்பது சிறுபறை. துடிகுள் சிறுபறை வயிறோடு துவை செய்ய, துடிகுள் சிறுபறை வயிறோடு, வயிறுனா ஊது கொம்பு அல்லது எக்காலம். இப்போ சில கோயில்கள் இருக்கு, அது வானோங்கி வளைந்திருக்கும், அதை எடுத்து ஊதுவாங்க. எனக்கு அதுல ஒரு அருமையான ஒரு நிகழ்ச்சி தெரிகிறது, உங்களோட பகிர்ந்து கொள்ளுதல நான் ரொம்ப மகிழ்ச்சி அடைகிறேன். ஏனென்றால் இந்த நிகழ்ச்சியை பல பேரும் சொல்றது இல்லை. சில பேர் பழைய வரலாறு அறிந்தவர்கள் சொல்லுவார்கள். எட்டயபுரம்ங்கிறது ஒரு அரசு, உங்களுக்கு தெரியும். எட்டயபுரம் உலகத்துக்கு தெரிஞ்சதே ஒருத்தனால் தான், அரசனால தெரியல. அது ஊரு, அங்க பிறந்த ஒரு கவிஞனால் தான் அது தெரிந்தது. எட்டயபுரத்துல தோன்றிய பாரதியால் தான் எட்டயபுரம் விளக்கமுற்றது. அந்த எட்டயபுரத்துல அவன் தன்னுடைய வீட்டு திண்ணையில உட்கார்ந்து காலை ஆட்டிட்டு இருக்கிறான். தெருவுல ஊது கொம்பு கேட்குது, இந்த இதுதான் வயிறு, எக்காலம். அப்படி எக்காலம் ஊதுனா என்ன பொருள் இருந்தாலும் அரசர். அது ஒரு சின்ன கிராமம் எட்டயபுரம், ஆனா ஒரு பெரிய பேரரசு போல பேசப்படும், அவ்வளவு பெருமையா. அவரு தன்னுடைய குடிப்படைகளோட ஊர்வலமா எட்டப்பர் வர்றாரு. 72 பாளையப்பட்டுல அது ஒரு பாளையப்பட்டு, அவ்வளவுதான். எட்டப்பர் வர்றாரு. எட்டப்பர் வரும்போது எல்லாரும் எழுந்திருச்சு கையை கட்டிட்டு நிக்கிறான், ஒரு ஆளை தவிர. இந்த ஒரு ஆள் திண்ணையில உட்கார்ந்துட்டு காலை ஆட்டிட்டு இருக்கிறது இல்லாம, அந்த எட்டயபுரம் ஜமீன்தாருக்கு வேண்டிய ஒரு ஆள் பக்கத்துல இருந்து, என்ன ஐயா காலை ஆட்டிட்டு உட்கார்ந்து இருக்க, அரசர் வர்றாரு,
அப்படின்ன உடனே எங்க வர்றார், இந்த ஊது ஊம்பு ஊதுத கேட்கல அப்படின்னா. அப்ப சொன்னா ஒரு தொடர், இட் இஸ் தி ப்ரொக்ளமேஷன் ஆஃப் ஸ்டூபிடிட்டின்னா, அறியாமையின் எக்காலம். இப்படி சொன்னா அந்த அரசர் என்ன ஆவாரு, போய் சொல்லிவிட்டான் அரசர்கிட்ட, அவ்வளவுதான். அதுக்கு பிறகு எட்டயபுரத்துல பாரதிக்கு கொஞ்சம் கூட ஆதரவே இல்லை, அறவே அரசர் திறந்துட்டார். அது மாதிரி அந்த அந்த ஆண்மை, அந்த பேராண்மை இருந்தது, அதை மதிக்காத ஒரு பேராண்மை. எக்காலம்னு பேர் அதுக்கு. இப்பவும் சில கோயில்கள்ல அந்த எக்காலம் இருக்கு. நகர்வலம் வருகின்ற போது இறைவனுக்கு இந்த எக்காலம் ஊதப்படும். துடிகொள் சிறுபறை தாளத்தை கொண்டிருக்கக்கூடிய அந்த சிறுபறை, வயிறோடு, வயிறுங்கிறது எக்காலம். துவை செய்ய, துவைத்தல் என்றால் ஓசை எழுப்புதல். துவை செய்ய, செய்ய என்பது செய்ய என்பதன் விகாரம். வெடிபட வருபவர் எயினர்கள், நிலமதுர வருகின்றார் நடந்து. வெடிபட வருபவர் எயினர்கள், அரை இருள் அடுபுலி அணையவர். நல்ல இருள் நிரம்பிய காட்டுல வந்து தாக்குகின்ற புலி போன்றவர்கள், குமரி நின் அடிதொடு, குமரியே உன்னுடைய அடியை தொட்டு. குமரிங்கிறது தூய தமிழ் சொல். அதை என்ன செய்துட்டாங்க, ஒரு கால் போட்டு குமாரின்னு ஆக்கினாங்க. குமாரி என்பது வட சொல், ஆனா தமிழிலிருந்து பெறப்பட்ட சொல் தான் அது. எப்படின்னு கேட்டா, அங்க குமாரிங்கிறதுக்கு வேறு எதுவும் இல்லை, இங்க இருக்கு. குமரிங்கிறது கும் என்றால் திரட்சி என்று பொருள், குமரி என்றால் திரண்டவள் என்று பொருள், பூப்பெய்தியவள் என்று பொருள். அதே போல குமரன் என்றால் உறுப்பு நலன் திரண்டவன் என்று பொருள். அந்த கும்ங்கிற ஒரு வேர்ல இருந்து நிறைய சொற்கள், 112 சொற்கள் வந்திருக்கு. கும்மிருட்டு என்றால் திரண்ட இருட்டுன்னு பொருள். கும்மி அடித்தான்னா கைகளை திரட்டி அடித்தான் என்று பொருள். அதிலிருந்து வந்தது குமி என்றால் திரட்டு என்று பொருள். அதிலிருந்து வந்தது குவி என்றால் குவித்தல். அதிலிருந்து வந்தது குப்பை, நெல்லின் குப்பை, சந்தின் குப்பைம்பான், நெல்லின் குவியல் என்றெல்லாம். அப்படி நிறைய சொற்கள் அதுல வந்திருக்கு. இது குமரி தமிழ் சொல், அது வட சொல் என்று கருதி கொண்டு அதுக்கு பிறகு ஒரு சொல்ல ஆக்கினாங்க, நம்ம செல்வி அப்படின்னு போட்டாங்க. இந்த சொல் பெரும்பாலும் வழக்கில இருந்து போயிட்டு கன்னியாகுமரிங்கிற இடத்துலதான் இருக்கு. குமரி நின் அடிதொடு படுகடன், இது இது உன்னுடைய திருவடிகளை தொட்டு நாங்கள் வழங்குகின்ற பலியாகும். இது உகு பலி, உகு பலின்னு குருதியை சிந்துகின்ற பலி. முகமடையே, முகமடையன்னு மிடரு, கழுத்திலிருந்து நாங்கள் குருதியை சிந்துகின்ற இந்த பலியை நீ ஏற்றனுங்க என்று சொல்லி. இப்ப கோயில்கள் எல்லாம் பலிபீடம் இருக்கு. இந்த பலிபீடம் எதை காட்டுகிறது என்றால், ஒரு காலத்தில் உயிர் பலி கொடுக்கப்பட்டதை அந்த பலிபீடங்கள் காட்டுகின்றன. பின்னாள்ல அதற்கு ஒரு தத்துவ பொருள் சொல்லப்பட்டது. ஒரு மனிதன் அங்கே சென்று தன்னுடைய ஆணவத்தை பலி கொடுக்கிறான், நான் என்ற செருக்கை அங்கு பலி கொடுக்க வேண்டும் என்று ஒரு தத்துவ பொருள் சொல்லப்பட்ட பிறகு உயிர் பலி நிறுத்தப்பட்டது. அது சமய நூல்கள்ல பெரிதாக பேசப்படும். இது உகுபலி, ரத்தம் சிந்துகின்ற, மிடத்தினின்று குருதி சிந்துகின்ற ஒரு பலி. வம்பலரு பல்கி வழியும், வம்பலர்ன வழியிலே செல்லக்கூடியவர் என்று பொருள். வம்பே புதுமை தொல்காப்பியர், வம்பு புதுமை என்று. என்னையா வம்பு பண்ற அப்படின்னா, புதுசா ஒரு கலவரத்தை ஆரம்பிச்சிருக்கேன் என்னன்னு பொருள். வம்பே புதுமை என்று. வம்ப மழைன்னா புதிதா பெய்கிற மழை, கார்காலத்துக்கு முற்பட்ட ஒரு மழை. வம்பலர் பல்கி வழியும், அதே போல அந்த ஊருக்கு உரியவர்கள் எல்லாம புதியவர்கள் அங்கே வந்து போகிறார்கள், அதான் வம்பலர். பல்கி வழியும், வழிப்போக்கர்களாக இந்த பாலை நிலத்தின் வழியே போறாங்க. இது பாலை நிலம் இல்ல, முல்லையும் குறிஞ்சியும் திரிந்து கோடை காலத்துல பாலை ஆகிவிட்டது. இங்கே விளைபொருள் இல்லை, உழவர்களுக்கு வருவாய் கிடைக்கவில்லை. ஆகவே அவர்கள் எயினர்கள் எல்லாம், காட்டிலே இருந்த காணவர்கள் எல்லாம் இப்போது வழிப்பறி செய்யக்கூடியவர்களாக மாறினார்கள். ஆகவே வழியிலே செல்லக்கூடியவர்களை மறித்தார்கள், தாக்கினார்கள், அவர்கள் கையில் இருக்கக்கூடிய பொருளை கொண்டார்கள். அந்த செய்தி சொல்லப்படுவது. வம்பலர் பல்கி வழியும் வளம்பட அம்புடை வல்வில் எயின் கடன் உங்குவாய். அவர்கள் கொண்டு வந்த அந்த பொருளை உனக்கு கடனாக செலுத்துவார்கள், அதனை உங்குவாய். சங்கரி, சங்காரம் செய்யக்கூடியவள், பிறரை அழிக்கக்கூடியவள். அந்தரி, அந்தத்தை உண்டாக்கக்கூடியவள். நீலி, கரிய நிறத்தவள்.
சடாமுடி செங்கண் அரவு பிறையுடன் சேர்த்து, சடாமுடியிலே பிறையையும் பாம்பையும் சேர்த்து முடித்தவள். அது சிவபெருமானுக்குரியதெல்லாம் சக்திக்கும் பேசப்படும், கொற்றவைக்கும். அதனால தலையில பாம்பை முடித்திருக்கிறாள், அதே போல பிறையை சூடியிருக்கிறாள். என்று சூடியவளே இவற்றையெல்லாம் நீ ஏற்றருள்க என்று சொல்லி, துண்ணன் துடியொடு துஞ்சூர் எரிதரு. துஞ்சூர்னா பகைவருடைய ஊரெல்லாம் துஞ்சுகிறது, உறங்கும் ஊர், எல்லாம் உறங்கி கொண்டிருக்கிறார்கள். அந்த நேரத்துல போய் ஆணிரைகளை பற்றுவதற்காக துண்ணன். துண்ணுன்னா பழைய சொல்லுது, இப்ப அது எப்படி இருக்கு, திடுக்குங்கிறான், ஒலி குறிப்பு. அந்த காலத்துல துண்ணுன்னு ஒரு சத்தம் கேட்டதுயா, நான் துண்ணு அப்படியே துணுக்குற்று எழுந்தேன். அந்த துணுக்குறுதல்ங்கிறது அதுல இருந்து வந்தது. இப்ப திடுக்கிடுதல்ங்கிறான் அத. இப்ப அதுக்கு சட்டுங்கிறான், அதேதான். துண்ணன் துடியோடு, இந்த பறை துடி உடுக்கை துண்ணென்று ஒரு சத்தத்தை உண்டாக்குச்சு. உடனே அங்க துஞ்சூர் உறங்கியவர்கள்லாம் எழுந்தார்கள், அவர்கள் கொல்லப்பட்டார்கள். அந்த கண்ணில் எயினர், கண்ணுன்னா கண்ணோட்டம், கண்ணிலே தோன்றுகிற இரக்கம், அது இல்லாத எயினர்கள் இடுகடன் உண்குவாய். கொண்டு வந்த அந்த பொருளை உனக்கு தருகிறார்கள், நீ உண்ண வேண்டும். இன்னொரு அமுதுண்டும் சாவ, அந்த வானவர்கள் அமுதுண்டும் செத்தார்கள், ஆனால் நஞ்சுண்ட காளியே கொற்றவையே நீ சாகவில்லை. உண்ணாத நஞ்சுண்டு நீ இருந்து அருள் செய்வாய். அப்படிப்பட்ட பெண்ணே, உனக்கு இந்த பொருளை எல்லாம் கொண்டு வந்து நாங்கள் கொடுக்கிறோம் என்று சொல்லி, பொருள் கொண்டு புன் செய்யும் அல்லாத யாருக்கும் அல்லதை சொன்னார். அல்லதுங்கிறது ஐயின் ஐ பொருள் இல்லாத ஒரு அசைச்சொல், ஓசை நயத்துக்காக வந்தது. அல்லதை பொருள் கொண்டு புன் செய்யும் அல்லதை, பொருளை கொண்டு பிறரை புண்படுத்துதல் அல்லாத அந்த செயலை தவிர வேறு எதையும் செய்யாத யாருக்கும் அருளி எயினர். கொஞ்சம் கூட கொலபாதகத்துக்கு அஞ்சாதவர்கள். ஏன்னா அவங்க வாழ்க்கை சூழல் அப்படி ஆயிட்டுது, வேற வழி இல்லை. இடுகடன் உண்குவாய். மருதின் கடந்து, இந்த இடத்துல வைணவ சமயத்தினுடைய கடவுளாகிய திருமாலினுடைய செயல் சொல்லப்படுகிறது. குறிப்பாக கண்ணன் பிறப்பு பேசப்படுகிறது. மருதின் கடந்து, மருத மரமாக ஒரு அரக்கன் வந்து நின்னான். அப்ப உரல்ல கட்டி போட்டிருந்த கண்ணன் அந்த உரலே இழுத்துட்டு போய் இந்த மரத்தை தகர்த்தான். மருதின் கடந்து, மருத மரத்தை கடந்து, நின் மாமன், உன்னுடைய மாமனாகிய கம்சன், கம்சன்னு சொல்றது வடமொழி, அது தமிழ்ல கஞ்சன்னு சொல்லணும். அம்மா ஆண்டாளம்மா பாடுகிற போது சொல்ல, கஞ்சன் வயிற்றில் நெருப்பென்ன நின்ற நெடுமாலை, கஞ்சன் வயிற்றிலே நெருப்பு என்று நின்றவன் கண்ணன். நின் மாமன் செய் வஞ்சம் உருளும் சகடம், அப்புறம் வண்டி சகடமாக வந்தான் ஒருத்தன், அவனையும் அதே போல வீழ்த்தினான் இந்த கண்ணன். சக்கரமாக வந்து நின்றான். உருளும் சகடம் உதைத்து அருள் செய்குவாய். அதான் சகடாசுரன்னு பேர் அவனுக்கு. சக்கர வடிவமாக வந்தவன், மரத்தின் வடிவமாக வந்தவன், அவனை எல்லாம் வீழ்த்தி அருளினான். அத்தகைய அதெல்லாம், அந்த செயல்கள் எல்லாம் கொற்றவைக்குரியதாக இங்கு பாடப்படுது. உன்னுடைய இவ்வாறு நிகழ்ந்தது என்று உதைத்து அருள் செய்குவாய். அப்படி செய்தவளே உனக்கு நாங்கள் உன்னை நாங்கள் வணங்குகிறோம் என்று சொல்லுகிறார்கள். அதுல அந்த இதுல கடைசி பாட்டாக வேட்டு வரியில வர்றது இந்த 23வது, மறைமுது முதல்வன் பின்னர் மேய, மறைகளுக்கெல்லாம் தலைவனாக இருக்கக்கூடிய சிவபெருமான், முதல்வன் பின்னர் மேயன்னு பொருந்திய, பொறையரு பொதியில் பொறுப்பன், பாண்டி நாட்டுக்கு உரியது இந்த பொறுப்பு, பொதிய மலை. அந்த 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 நாட்டுக்குரிய பாண்டியனுடைய நாட்டில் பிறர் நாட்டு கட்சியும் கரந்தையும் பாழ்பட. கட்சின்னு சொன்னா காடு. ஏன் அதுக்கு அந்த பேர் இருந்தது? கட்சின்னு ஏன் பேரு? அதை பிரிக்கணும். கட்சிங்கிறத கண் கூட்டல் சி விகுதி. கண் என்றால் கருது என்று பொருள், கண்ணோட்டம் என்றால் கருதல் என்று பொருள். உள்ளார போகிறவன் கொஞ்சம் கருதி போகணும், கவனமா போகணுங்கிறதுக்காக அதுக்கு பேரு கட்சி, காடு. கட்சியும் கரந்தையும் பாழ்பட, அதாவது ஆணிரைகளை மீட்க வருகிறவர்கள் கரந்தை, அவர்களும் பாடுபடுமாறு வெற்றி சூடுக விரல் வெய்யோளே. நீ இந்த வெற்றி மறவர்களுக்கு வெற்றியை தருக வெய்யோளே. வெய்யோள்னா விருப்பத்திற்கு உரியவளேன்னு போடும். விருப்பத்திற்கு உரியவளே,
எங்களுக்கு வெற்றி தருக என்று இவ்வாறாக வேட்டுவ வரியில் முடிந்தது. வேட்டுவ வரியில தொழுகைதான் நம்முடைய பழைய ஆணிரைகள் கொள்ளுதலும் மீட்டலும் இங்கு பேசப்படும். அடுத்தபடி வருகின்ற புறஞ்சேரி இருத்த காதை, சிலப்பதிகாரத்துல புறஞ்சேரி இருத்த காதையும் வழக்குரை காதையும் மிகச்சிறந்த காதை, ஒப்புயர்வற்ற காதை, ஒவ்வொரு பதமும் நிறுத்தி படிக்க வேண்டிய காதை இந்த புறஞ்சேரி இருத்த காதை. அதை அடுத்த ஊத்துல பார்ப்போம். இதுகாரம் கேட்ட அனைவருக்கும் நன்றி சொல்லி அமைகிறேன். நன்றி, வணக்கம்.